ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஞானியும் பக்தியும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு பகவத் பாதாள் ஒரு உத்தமமான ஸ்லோகத்தை கொடுத்துருக்கா நம்மளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகபிரமத்தினுடைய எக்ஸாம்பிளை கொடுக்குறார். பெரியவா சொல்கிறா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தேன்னா அவரை மாதிரி ஒரு ஞானி கிடையாது, அவரை மாதிரி ஒரு அத்வைத்தத்தை புரிஞ்சுட்டவர் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், காளி காளி காளின்னு எப்போதும் காளி உபாசகராக தான் இருந்திருக்கார். அப்படின்னா எல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஞானிகளும் இந்த பக்தி அப்படிங்கிற மார்க்கத்தை செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அவளுக்காக இல்லை, அவள் எல்லாம் புரிஞ்சு அனுபவிச்சுட்டு போயாச்சு, அந்த மோட்சத்துக்கு போயாச்சு. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான். சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா மாணிக்க வாசகர், நம்மாழ்வார், அருணகிரிநாதர், தாயுமானவர், இவா எல்லாரும் அப்படி பக்தியில் முழுகி 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 அத்வைத்தத்தினுடைய அனுபூதிகளை எல்லாம் அவளுடைய இந்த பொயம்ல காமிக்கிறாளே இல்லையா. அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதியை பார்த்தோம்னா சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறார். அதுதானே முருகர் சொல்லி அவரை உட்கார வச்சாரு. அவ்வளவு தப்புகள் பண்ணியும் அவர் எப்படி அந்த மார்க்கத்துக்கு வந்தார். அப்போ அவள் அனுபவிச்சா இல்லையா, அந்த அத்வைத்த அனுபவத்தை தான் அவள் தங்களுடைய பாடல்கள் மூலியமா அவள் நம்மளுக்கு கொடுக்குறான். அப்போ அதை நாம் ஏற்றுக்கிறோம் இல்லையா, ஏற்றுக்க முடியறது சிம்பிளாக இருக்குது. ஒரு மாணிக்க வாசகருடைய அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு புரியறது, நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிறதுனா நம்மளுடைய மனசு அதை புரிஞ்சுக்க முடியாது. நம்மாழ்வாரோடைய பாடல்கள் இப்போது இந்த மாதிரி இருக்கிற போச்சு அவள் புரிஞ்சுன்றதுனால தான், அவள் அனுபூதி அடைஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பாடல்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்போது ஞான நூல்களை நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஞான உபதேசம் அவளுக்கு கிடைச்சதுனால தான் நம்மளுக்கு அந்த இதை பாஸ் ஆன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி, ஒரு ஞானியாக இருந்தால் அவருடைய லட்சணம் அப்படின்னா என்ன, ஒரு குவாலிட்டிஸ், ஒரு ஞானியனுடைய லட்சணம் அப்படின்னா என்னவா இருக்கணும். லோகமெல்லாம் மாயை, நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் என்ன நினைக்கிறோம், அஞ்ஞானத்தில் இருக்கோம். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற நினச்சிண்டு அந்த பக்தி மூலயமா அந்த கடவுளை அடையணும்னு நாம் இரண்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இந்த லோகத்தில் இந்த கான்செப்ட் அந்த ஞானிகள்லாம் உணர்ந்து என்ன பண்ணுறா, அம்மா இந்த மாதிரி அத்வைத்தம்மா உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஆத்மாக்குள்ளேயே கடவுள் இருக்காரம்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிறத சொல்லி நம்மளை நெறிப்படுத்துகிறான். இதுதான் ஒரு ஞானியினுடைய ஒரு லட்சணமாக இருக்கு. இப்படிப்பட்டவர்களுடைய உபதேசம் அப்போது எவ்வளோ ஒர்த்திட்டாக இருக்கும். இப்படி அந்த ஆச்சாரியர்களுடைய இப்படிப்பட்ட ஞான ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள் கோல்டன் பொக்கிஷங்களாக இருக்குது அப்படிங்கிறா பெரியவா. ஸோ விவேக சூடாமணி எடுத்துக்கோங்க, தத்தாத்திரேயருடைய அவதூத கீதைன்னு இருக்குது. அது மாதிரி ஒரு கீதை, பகவத்கீதை தெரியும், உத்தவ கீதை கூட பார்த்துருக்கோம். நம்ம தத்தாத்திரேயருடைய அவதூத கீதை பிரமாதமான ஒரு அத்வைத்த பிரின்சிபலை சொல்லக்கூடியது. வசிஷ்டருடைய வாசிஷ்டம், இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கிற போச்சு இந்த மாயையிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுங்கிறத சொல்லித்தரான். இதை தர்க்க ரீதியாக ஞானிக்கு எப்படி பக்தி வரும், அவள் எப்படி உபதேசம் பண்ணுறா அப்படின்னு சும்மா நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. அல்டிமேட் கோல் என்ன, நம்மளை அப்லிஃப்ட் பண்ணணும். இந்த ஜீவாத்மா நம்மளுக்கு தெரியல, நம்ம ஆத்மாக்குள்ளேயே கடவுள் இருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் நம்ம நிறைய பெரியவா சொல்கிறோம் போச்சு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலயம் மாதிரி. அந்த ஆலயங்கிறது மனது, அந்த ஆலயத்துக்குள்ளே பகவான் இருக்கான். அதை நாம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே இந்த சமூகம் நல்லபடியாக இருக்கும். இந்த சமூகம் நல்லபடியாக இருந்ததுன்னா
இந்த நாடு நல்லபடியாக இருக்க போகிறது. இந்த நாடு நல்லபடியாக இருந்தால் நாம் நல்லபடியாக இருப்போம், வைஸை வர்ஸா. ஸோ இந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகத்தான், இந்த நம்மளுடைய மாயையிலிருந்து நம்மளை பிரித்து கொண்டு வரதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு போதனைகள்லாம் பண்ணி உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு சௌந்தரிய லகரிங்கிற ஒரு எப்படி ஒரு லகரியை கொடுத்துருக்கார் அவருங்கிறதுல இந்த ஞானியும் பக்தியுங்கிற டாப்பிக்கில் பெரிவா வந்து ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்கார்.